மொதல் வெயில் எள்ளு விதைக்க ஆரம்பிச்சுங்க. ஏன்னா வந்து மண் சூட்டில் வந்து எள்ளு விதை வந்து வீணாயிரும். அதனால் வந்து மாலை பொழுதில் விதைக்கிறாங்க. பாருங்க காட்டுக்கார சித்தப்பா அவர் வந்து கரை வந்து திடமைன்றதுனால மாமன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு படையை எடுத்து போடுறாரு. அடுத்தது வந்து நான் எடுத்து கட்டிட்டு வந்துட்டுக்கிறேன். நம்ம எவ்வளோ திடமாக எடுத்து கட்டு வரோம் பாருங்க. மீதி வந்து காலையில் நப்புலேயே பனி நப்புலேயே மீதி பெரிய வெயிலுக்கு கீழே ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே ஒன்று இருக்குது, நெல் காட்டுக்கு கீழே மொத்தம் 3 வெயில். பாருங்க இறச்சிட்டு வராரு பாருங்கள் எங்கள் அப்பா. லைட்டாக மணல் வந்து கலந்துக்கணும், இல்லைன்னா எள்ளு விதை வந்து காற்றுக்கு வந்து பறக்கும். வாய்க்கால் மட்டும் வந்து ஒரு சால் 9 கிழமையும் ஓட்டி லைட்டாக வந்து எள்ளு உள்ளே போகிற மாதிரி ஓட்டி விட்டு கரை எல்லாம் முட்டு கரை எல்லாம் பாருங்க. எங்கள் அப்பா வந்து எள்ளு விதைக்கிறாரு. வெள்ளை எள்ளு இங்கே அடிக்கவே பின்னாடி ஒரு சால் ஓட்டாங்க 9 காலத்தில் எள்ளு விதை வந்து மறையிறதுக்கு, அப்படியே மண்ணுக்குள்ளார போகிறதுக்கு. அப்போ தான் நல்லா வேறு பிடிச்சி வரும். சாயங்காலமாக இறைக்கிறாங்க. காலையில் இல்லைனா சாயங்காலம் தான் இறைக்கணும். அப்போ தான் எள்ளு வந்து சுடாத இருக்கும் மண். பாருங்க 2வது நாள் காலையில் செரவு போட்டு அப்படியே எடுத்து காட்டணுங்க. மஞ்சளுக்கு எடுத்து காட்டுற மாதிரி அடித்து காட்டினா எள்ளு பூரா அந்த கரைக்கே வந்துடும். அதனால் கங்குட்டு எடுத்து காட்டணுங்க. அடுத்தது வந்து இந்த ஒரு செரவு மட்டும் தான் இருக்குது. காலையிலேயே வாய்க்கால் எடுத்து கட்டியாச்சு. நான் ஒரு பக்கம் எங்கள் தம்பி ஒரு பக்கம் போனோங்க. மாமா வந்து சென்டரில் கரை திடமாக இருக்குது, சென்டரில் விழுந்துக்கிற மண்ணை எடுத்து போட்டுக்கிறாரு. இன்னும் ஒரு செரவு தான் இருக்குது. அடுத்தது வந்து கீழ் வெயில் எள்ளு விதைக்க ஆரம்பிச்சிருவோங்க. பாருங்க சித்தப்பா வந்து மேல் வெயில் தண்ணி கட்டிட்டு இருக்கிறாரு. கீழ் வெயில் வந்து நான் பாரு பிடிச்சிட்டுக்கிறேன். பாருங்க என்னோட மம்டி எவ்வளோ நேரம் பாரு பிடிச்சிட்டுக்கிறேன் பாருங்கள். வாய்க்கால் எடுக்கிறேன். இந்த வெயிலும் எள்ளு விரைச்சாச்சு. வெயில் ஏறாத முன்னாடியே டக்குன்னு பாரு பிடிச்சி தண்ணி கட்டிடணும், இல்லைன்னா சூட்டுக்கு வந்து எள்ளு பொறிஞ்சிடும். அதனால் பாருங்க 2 வாய்க்கால் 4 செரவு. பாருங்கள் எள்ளுக்கு பாரு பிடிச்சாச்சு. இந்த பெரிய வெயிலும் முடிஞ்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ திடமாக எடுத்து கட்டியிருக்கோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சித்தப்பனும் மாமனும் ஒரு செரவு, நானும் எங்கள் தம்பி ஒரு பக்கம் நான் எடுத்துக்கிட்ட முன்னாடி எங்கள் தம்பி வந்து இன்னொரு பக்கம் எடுத்து கட்டிட்டு வந்துட்டுக்கிறான். ஏன்னா இப்போ அடித்து கட்டினா இது வந்து எள்ளு வந்து இந்த மாதிரி ஒரே படையில் ஒரே கரையில் வந்து ஒத்த முளைச்சிரும் ஒட்டுக்கா. அதனால் வந்து லைட்டாக அப்படியே கங்கு வச்சு அப்படியே எடுத்து கட்டுறது தான். அதனால் மண் மட்டும் சேரும், எள்ளு அதை வந்து அங்கங்கேயும் இருந்துடும். பாருங்க இன்றைக்கி 3வது வெயில். காலையிலே பாரு பிடிச்சிட்டுக்கிறாங்க. தண்ணி ஒரு பக்கம் பாய்ஞ்சிட்டுக்குது. பாருங்க காலை பொழுதில் பாருங்க அந்த வாரம் வந்து அப்படியே வாய்க்கால் போட்டு எடுத்து கட்டிட்டு வந்துட்டுக்கிறேன். இது வந்து 3வது வெயில். இது வந்து லாஸ்ட்டு பாய்ச்சி அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. இது வந்து கங்கூட்டை எடுக்கிறதுனால எள்ளு வந்து பலாசனையாக விரைச்சிக்கிறதுனால இப்படி கங்கூட்டை எடுத்தால் இந்த ஒரு இடத்துல இருக்கிறது அப்படியே கரைச்சி ஏறிடும். இல்லைனா இப்படி வந்து கட்டமாக இப்படி போட்டுக்கிட்டா ஒரே இடத்துல வந்து எள்ளு வந்து சேர்ந்துடும். அதனால் 2 பக்கமே இதேமாரி நல்லா கரை திடமாக எடுத்து கட்டிடுறது. கரெக்டாக 3வது வெயில் பிடிச்சி முடியும். மழை போற ஆரம்பிச்சதும் கரெக்டாக இருக்குது. இது வேறு இடிக்குது. விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மொத்த வெயிலுமே பாரு பிடிச்சி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம்.